இடத்துக்கும் அந்த மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தனி, 3ஆம் இடம் காமஸ்தானம் தனி, 4ஆம் இடம் சுகஸ்தானம் தனி, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் ஆகுது. 7ஆம் இடம் 6ஆம் இடம் சத்துருஸ்தானம். 7ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம், அல்லது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் யோகஸ்தானம், பாக்கியஸ்தானம். 10 காரியஸ்தானம். 11 அதிசுகஸ்தானம். 12ஆம் இடம் படுக்கை சுகஸ்தானம். ஸோ இப்படி எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் எல்லாமே. ஆனால் 7ஆம் இடம் மட்டும்தான் கணவர் மனைவி ஸ்தானமாக இருக்கிறது. அதுதான் தாம்பத்திய ஸ்தானமாக எடுத்துக்கணும். 7ஆம் இடம் ஒரு ஆளுக்கு பவித்திரமாக இருந்தால் இன்னொரு ஆளுக்கும் பவித்திரமாக இருக்கணுங்க. ஒரு ஆளுக்கு கெட்டு போயிருந்தா இன்னொரு ஆளுக்கும் கெட்டு போயிருக்கணுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பொருத்தங்களை நம்ம ஈஸியாக நிர்ணயம் பண்ண முடியும். ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கிரகங்களாக இருக்கக்கூடாது. இவங்களுக்கு 7ஆம் இடம், அவங்களுக்கு 7ஆம் இடம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கணும். இவங்களோட 7ஆம் இடம் அவங்களுக்கு லக்னமாக இருக்கணும். ஒருத்தரோட 7ஆம் இடம் எதிர்பாலுக்கு லக்னமாக இருக்கணும். ஆணுக்கு 7ஆம் இடம் பெண்ணுக்கு லக்னமாக அமைய வேணும், பெண்ணுக்கு 7ஆம் இடம் ஆணுக்கு லக்னமாக அமைய வேணும். அல்லது அந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 1ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட வேண்டும். இப்படியெல்லாம் பொருத்தம் பார்த்து பண்ணால் மட்டும்தான் அந்த தாம்பத்தியம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், குறை இல்லாமல் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், லாங் ஸ்டாண்டிங் இருக்கும், நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஆக தாம்பத்திய பொருத்தம் தான் மிக சிறந்தது. நீங்கள் கேட்கும்போது கல்யாணத்துக்கு எந்த பொருத்தம் பார்க்கணும்னா நாங்கள் பார்க்கறது அந்த பொருத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இந்த பொருத்தம் தான் பார்ப்போம். இது இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு பேர் கல்யாண வாழ்க்கையே கிடையாது. ஆக தாம்பத்தியம்தான் தனி சிறந்த காரணமாக இருக்கிறது. இந்த உறவு முறையை ஏற்படுத்தி கொடுக்க, கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தனி சிறந்த காரணமாக இருப்பது தாம்பத்தியம் மட்டும்தான். அந்த காரணம்தான் அதுக்கு பிரதானம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பிரதான பொருத்தமாக அது இருக்குதான்னு பார்க்கறது தான் சிறப்பு வாய்ந்தது. இப்போ நம்ம இதுக்கு தலைப்பு என்ன போட்டுடலான்னா, எந்த பொருத்தம்னு கேட்டீங்க, அது இல்லை, தாம்பத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிறத தலைப்பாக போட்டு போகிறோம். நன்றி, வணக்கம்.